வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் மணிக்கு 13 கிலோமீட்டர் என வேகம் அதிகரித்து தமிழ்நாடு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியறையிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் பாலவேல். பாலவேல், தற்போது காலையிலிருந்து இந்த புயலின் வேகமானது அதிகரித்து காணப்படுகிறது. இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்க போகுது, அது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, பெஞ்சல் புயல் தற்போது சென்னைக்கு தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தூரத்திலும், புதுச்சேரிக்கு கிழக்கு வடகிழக்கே 120 கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கிறது. இந்த புயலினுடைய வேகம் என்பது தற்போது அதிகரித்திருக்கிறது. இது 12 கிலோமீட்டராக முன்னர் அதிகரித்த நிலையில் தற்போது 13 கிலோமீட்டராக பெஞ்சல் புயலினுடைய வேகம் அதிகரித்திருக்கிறது. சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் பரவலாக தற்போது காற்றின் வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது. தரைக்காற்றின் வேகம் 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என வானிலை மையம் அறிவுறுத்தி இருந்த நிலையில் தற்போது அந்த காற்றின் வேகமும் அதிகரித்திருக்கிறது. அதே நேரத்தில் மழையின் அளவும் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கக்கூடியதும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த புயலின் வேகம் அதிகரித்திருப்பதன் காரணமாக, ஏன்னா இதற்கு முன்னதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நியூஸ் 18 கழித்த தகவலின்படி அந்த புயலினுடைய வேகம் குறைவாக இருப்பதன் காரணமாக அது சென்னையை நெருங்குவதற்கும் கரையை கடப்பதற்குமான கால தாமதம் என்பது ஏற்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். அது மாலை, இரவு அல்லது நள்ளிரவை தாண்டித்தான் கரையை கடப்பதற்கான ஒரு சூழல் இருக்கும் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் புயலின் வேகம் என்பது 13 கிலோமீட்டராக அதிகரித்திருப்பதன் காரணமாக அது மாலையே கரையை கடக்குமா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயலினுடைய வேகம் அதிகரித்திருக்கிறது. மிகச் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னைக்கு தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், தற்போது புதுச்சேரிக்கு கிழக்கு வடகிழக்கே 120 கிலோமீட்டர் தூரத்திலும் அது தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறது. மகாபலிபுரம், காரைக்கால் இடையே இந்த பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இதனுடைய வேகம் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. வானிலை ஆய்வு மையம் நௌகாஸ்ட் மூலமாக தொடர்ந்து அவ்வப்போது பெஞ்சல் புயலினுடைய கணிப்புகளை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தனியார் வானிலை ஆய்வாளர்களும் அது தொடர்பான தகவல்களை நமக்கு அடுத்தடுத்து அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் புயலின் வேகம் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான செய்தி. சென்னையிலிருந்து தொடர்ச்சியாக நம்முடைய செய்தியாளர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் செய்திகளை, களத்தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் காற்றின் வேகம் அதிகரித்திருக்கிறது. அதே நேரத்தில் மழையினுடைய அளவும் குறையாமல் பெய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இந்த நிலையில கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலும் ஆய்வு மேற்கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்க்கிறோம். புயல் நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக பேரிடர் மேலாண்மை துறையினுடைய அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் ஆய்வு மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தருகிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். பேரிடர் மேலாண்மை துறையினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அவசர கட்டுப்பாட்டு மையம் சென்னை எழிலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர்கள், குறிப்பாக மழை பாதிப்பு மிக அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களிடம் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக கலந்துரையாடினார். அதே நேரத்தில் கட்டுப்பாட்டு மையத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அவர் விரிவான ஆய்வுகளை நடத்திவிட்டு தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கான தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், சென்னை மட்டுமல்லாது பிற மாவட்டங்களிலும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனும் அரசு தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதே நேரத்தில் நிவாரண முகாம்கள், மருத்துவ முகாம்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும், பேரிடர் மேலாண்மை குழுக்கள் பாதிப்பு மிக அதிகமாக இருக்கக்கூடிய பல மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த ஆய்வை முடித்துக் கொண்டு தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்க்கிறோம்.